செய்திகளை கேட்கிறீர்கள். புது அறிவை கர்த்தர் தருகிறார், புது வாழ்வை கர்த்தர் தருகிறார், புது பாதை கர்த்தர் காண்பிக்கிறார். புதுசுலே தான் நீங்க போனமே தவிர நீங்கள் பழைய பக்கம் திரும்பவே கூடாது. பக்கம் சொல்ல, நான் புது ஜீவனை பெற்றுக்கொண்டேன். இப்படி சொல்றேன், தப்பா எடுத்துக்காது. உங்களை மதிக்கிறேன். PhD வாங்கியிருக்கலாம், டிகிரி வாங்கியிருக்கலாம், 7 டிகிரி வாங்கியிருக்கலாம். அமேன் சொல்ல மாட்டீங்களா? பயங்கரமா படிச்சிருக்கலாம். எல்லாம் படிச்சிருந்தும் உங்கள் சிந்தனைகள் கேட்ட வார்த்தையின் புதுமையிலேயே முன்னேறி செல்லாமல் மீண்டும் பழசோடு நீங்கள் இணைப்பீர்களானால், இயேசு சொல்றார், புதுசா பழசோடு தச்சிங்கன்னா ஒன்று அது கிளியும், 2 அது. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? ஹல்லேலூயா. அப்போ நான் என்ன செய்யணும்? வாட் மஸ்ட் வி டூ வித் தி நியூ? இந்த புதிதை கொண்டு நான் என்ன செய்ய வேண்டும்? நம்பர் 1, do something new with the new. புதுசை கொண்டு புதுசே செய்யுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. நான் எங்கள் சின்ன பையனாக இருக்கும்போது, நான் எங்கள் வீட்டில் 3ஆவது பையன். ஆமென். இந்த 3ஆவதுங்க யாராக இருந்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும்.